Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்துல ஒரு ரிசர்ச்சர் வந்து ஸ்டடிங் த பிஹேவியர் ஆஃப் த மைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு டைம் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க இன் செகண்ட்ஸ். அந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மவுஸும் வந்து அதோட ஃபுட்டோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்திருக்க டைம். ஸோ 13 டிஃப்ரெண்ட் மைஸ் இருக்கு. ஸோ அதோட டைம் டேக்கன் இன் செகண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட மீடியன் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டேட்டாவை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் 27, ரெண்டு 27 இருக்கு. அதுக்கு அடுத்தது 28 ரெண்டு இடத்துல இருக்கு. ஸோ ரெண்டு 28 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 29, ஸோ ஒரு 29 இருக்கு. அதுக்கு அடுத்தது 31, அதுக்கு அடுத்தது 32, அதுக்கு அடுத்தது 33. 33 வந்து 1, 2, 3. ஸோ மூணு இடத்துல இருக்கு. 1, 2, 3. அது போக 34, 35, அப்புறம் 63. ஸோ 34, 35, 63. இப்போ டோட்டலாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 13 டேட்டாவும் நம்ம எழுதியாச்சு. இப்போ என்னோட வேல்யூ 13. இது வந்து ஆட் நம்பர். அதனால மீடியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா n plus 1/2 இதோட வேல்யூ என்ன அப்படின்றத எடுக்கணும். ஸோ என்னோட வேல்யூ 13 நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 13 plus 1/2 இதோட வேல்யூ. ஸோ இது 14/2. ஸோ 14/2 வேல்யூ அப்படின்றது 7th வேல்யூ. இப்போ நம்ம இந்த டேட்டாவில் வந்து 7th வேல்யூ என்ன அப்படின்றத எடுக்கணும். 7th வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 7th வேல்யூ அப்படின்றது வந்து 32. therefore அப்போ மீடியன் டைம் அப்படின்னு எழுதணும். ஸோ மீடியன் டைம் அப்படின்றது இந்த 7th வேல்யூ வந்து 32, அது வந்து செகண்ட்ஸ். 32 seconds.